அப்ப இவங்க எதிர்பார்க்கறது என்ன பார்த்தா, இவங்க மாவட்ட செயலாளரோ இல்ல அவங்க மாநில செயலாளர் புஷ்லி ஆனந்த் அவர்களோ எல்லாம் வந்து கூட்டம் சேரட்டும், அப்போ இன்னும் பெருசா கூட்டம் காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே டிவிக்கு ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு சின்ன தப்பா அவர் பண்ணியிருக்காரு, இதை வந்து டிஎம்கே வந்து பயன்படுத்துது, இங்க வந்து இதுல வந்து திமுக சதி இருக்குது, முழுமையா அவங்களோட சதி தான், இந்த 4 மாவட்டத்துல போட்டிருக்கோம், எங்கேயுமே இது மாதிரி நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் நடக்குதுன்னு அவரே வீடியோல வெளியிட்டு இருக்காரு. அதான் சார், இப்ப விஜய் சார் வெளியிட்டு இருக்காரு, அவங்க கட்சியில இருக்கிறவங்க பேசுறாங்க, மக்கள்லாம் ஒரு சிலர் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் சார் இது வரைக்கும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அத முதலமைச்சர் திட்டத்தும் பிரதமரை திட்டத்தும் அதை தான் பண்றாரு. தான் வந்து தாவேக்கால தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், நீ வெற்றி பெறதை மட்டும் தான் யோசிக்கிறீங்க. தமிழக மக்கள் பேரே தப்பு சார், தமிழக மக்கள் வெற்றி கழகம். நீங்க மக்களுக்காக தான் வெற்றி பெற போறீங்க. அப்ப நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க, உங்களோட கொள்கை என்ன? நீங்க நான் கேட்ட கேள்வி அது இல்ல சார், திமுக வந்து சதி பண்ணிருக்குமா சார்? திமுக வந்து சதி பண்ணிருக்கலாம் சார், அது வந்து உயூகம் சார். திமுக வந்து சதி பண்ணிருக்கலாம். இவங்க வந்து பாடல் பண்ணாங்க, இவர் வந்து மேடையில வந்து 10 ரூபாய் 10 ரூபான்னு பாடல் பண்ணாரு, திமுக சதி பண்ணாங்க. செருப்பை விட்டு எரிஞ்சிருக்காருன்னு வேற அவங்க வக்கீல்கள் எல்லாம் சொல்லி. ஆமா சார், செருப்பை விட்டு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, திமுக காரனா இது மாதிரி அங்க 10 பேர் மழை கட்சி ஊந்துட்டாங்க, சாவ பொழைக்க கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றது அவரோட கவனத்தை திருப்புறதுக்காக, அங்க மீட்டிங்கை நிறுத்தத்துக்காக தான் செருப்பை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ விஜய் சார வந்து ஒரு 40 மக்களை வந்து திமுக காரன் அவன் வேணுமுனே பண்ணி இவர் பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சதி திட்டம் பண்ணி கொலை பண்ணி இருந்தா, அது திமுக தலைமுறை இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துல ஆளுங்க எவன் பண்ணானோ